ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கேக்குதா? ஓகே. ஸோ சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் இப்போ நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்லேயே இதுதான் வந்து ரொம்ப மெயினான பார்ட்டு. ஸோ கண்டிஷன் அண்ட் வாரண்டி. ஃபஸ்ட்டு கண்டிஷன். கண்டிஷன்னா என்ன? நம்ம ஒரு பொருள் கொடுக்கும்போதே எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷனோடு கேட்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார் வாங்க போகிறேன். ஜனனி போய் கார் டீலர்கிட்ட போய் கேட்குறேன். என்ன கார் டீலர்கிட்ட போய் என்ன கேட்குறேன்னா, ஐ நீட் ஒன் கார். ஜனனி போய் ஒரு கார் டீலர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும். எதுக்காக வேணும் பார்த்தீங்கன்னா, மலை ஏறுறதுக்கு அண்ட் தென் ஃபார் டூரிங் பர்பஸ். நான் வந்து மவுண்டெயின்ஸ் ஏறுறதுக்கு எனக்கு வந்து கார் டயர்லாம் வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு கார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வந்து கார் டீலர்கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னம்மா ஒரு கண்டிஷன்? நீங்கள் காட்டுற கார் வந்து எனக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்? டூர் போடுறதுக்கும் அண்ட் தென் மவுண்டெயின் மலை ஏறுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. கார் டீலர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் கியா கார் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கியா கார் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே வந்து நம்மளுக்கு பேசிக்காக மலையெல்லாம் ஏறணுன்னா ஜீப் டயரு அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, ஓகே, கார் டீலர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நம்ம கியா கார் வாங்கிடுறோம். நம்ம ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். என்ன? எனக்கு வந்து மலை ஏறுறதுக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கார் டீலர் என்ன சொல்கிறாரு? கியா எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கியா வாங்கிட்டேன். கியா வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தெரியுது, லைக் வந்து இது வந்து செட் ஆகாது. லைக் மவுண்டெயின் ஏறத்துக்கும் வரத்துக்கும் டூர் போகிறதுக்கும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கும்லாம் இந்த கார் வந்து அவ்வளோவா செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு 2 hours 3 hours மலை ஏறினாலே வந்து கார் வந்து சூடாயிடுது, சம்திங் ரிப்பேர் ஆகிடுது. ஸோ எனக்கு என்ன ரைட் இருக்குன்னு பார்த்தீங்க, ஜனனிக்கு நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். நீ வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் ஏதோ ஒரு கார் கொடுத்து வச்சுருக்க. ஸோ ஐ ஹாவ் அ ரைட் டு கேன்சல் த கான்ட்ராக்ட். ஐ ஹாவ் த ரைட் டு கேன்சல் த கான்ட்ராக்ட். ஓகேவா? நான் கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணலாம். லைக்கு உன் காரை நீயே வச்சுக்கோ, என் பேமெண்ட்டை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ கண்டிஷன்னா என்னென்னா ஒரு ஸ்டிப்புலேஷன். இந்த ஸ்டிப்புலேஷன் வந்து விச் இஸ் எசென்ஷியல் டு த மெயின் கான்ட்ராக்ட். அதாவது நான் இந்த கார் வாங்கணும்னு என்ட்ராகிறதுக்கான மெயின் ரீசன் எதுமா, லைக் வந்து நான் இந்த மலை ஏறணும், அதுக்கு டயர் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கார் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் இல்லையா? ஸோ மெயின் ரீசனே என்னது? நான் அந்த மாதிரி கார் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது தான். அதுதான் மெயின் கண்டிஷனே என்னோட கார். ஸோ விச் இஸ் எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ்னால் எசென்ஷியல். அது இல்லைன்னா கான்ட்ராக்டே இல்லை. நான் கேட்டது எனக்கு இல்லைன்னா கான்ட்ராக்டே, நான் எதுக்கு உங்ககிட்ட கார் வாங்கணும்? So which is essential to the main purpose of the contract. And then second point. ஸோ இந்த கண்டிஷனை நீங்கள் ப்ரீச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். த breach of whichனா என்னது? கண்டிஷன். breach of which gives the agreed party. agreedனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். affected party. இங்கே யார் affected பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி. ஓகே. gives the aggrieved party a right to terminate the contract. ஓகே. ஸோ இதான் வந்து கண்டிஷனுக்கான மீனிங். ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கண்டிஷனுக்கு. ஓகேவா? நான் ஒரு கண்டிஷன் சொல்லி தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட்குள்ளேயே என்ட்ராரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது வச்சுக்கலாமா? இன்னொன்று அனதர் திங் வந்து நான் வந்து கேட்குறேன், ஒரு கண்டிஷனோடு கேட்குறேன். லைக் வந்து எனக்கு வந்து கார் வந்து 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கார் டீலரும் ஒரு கார் தராரு.
அந்த கார் வாங்கிட்டு நம்ம ஒரு 2 நாள் ஓட்டுனதுக்கப்புறம் தான் தெரியுது அது 1 லிட்டருக்கு வந்து 15 கிலோமீட்டர் கூட தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் வந்து என்ன ஆகுது, உன்னோட கண்டிஷன் வந்து ப்ரீச் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ல நீ என்ன பண்ணலாம், நீ வந்து உன் காரை கொடுத்துட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே. தென் பார்த்தீங்கன்னா வாரண்டி. ஸோ வாரண்டியும் ஒரு ஸ்டிப்புலேஷன் தான். ஆனால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாரண்டினா ஜென்ரலாக என்னம்மா நம்மளுக்கே தெரியும். லைக் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ஐஃபோன் வாங்குகிறோன்னா அதில் ஏதாவது ரிப்பேர்னால் என்ன சொல்லுவாங்க, 1 இயர் வாரண்டி உங்களுக்கு. ஏதாவது ரிப்பேர் 1 இயர்க்குள்ளே எந்த ரிப்பேர் வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு ஒரு டவுட், இப்போது வாரண்டி வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு, ஓகேவா, நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியுமா? நான் போய் கடைக்காரங்கிட்ட போய் எனக்கு ரிப்பேர் பண்ணி தான் கேட்க முடியும், வேறு ஐஃபோன் கூடலாம் கேட்க முடியாது. ஸோ வந்து இது இது வந்து இது கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம், எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ். கொலாட்ரல்னால் இதுவும் லைக் இது மெயின் கிடையாது, ஆனால் இதுவும் முக்கியம். மெயின் பர்பஸ் கிடையாது. கண்டிஷன்றது மெயின்மா, கண்டிஷன்றது எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ்ஸு. இது கொலாட்ரல்னால் அதோட சேர்த்து ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் collateral to the main purpose of the contract. இங்கே ப்ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கான்ட்ராக்டை கேன்சல்லாம் பண்ண முடியாது. என்ன கேட்கலாம், ரிஜெக்ட் வேணால் கேட்கலாம். ஓகே, ஐ மீன் சாரி, ரிப்பேர் வேணால் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கலாம். ஸோ இங்கே ப்ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீச் ஆஃப் விச் gives the agreed party right to claim damages என்னமோ அது நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு போயிடுங்க. மற்றபடி நீங்கள் வந்து பொருளை வேணான்னு சொல்கிறதுக்கோ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ரைட் இல்லை. gives the agreed party a right to claim damages but not a right to reject the goods. சரி, ஓகே, நம்ம இதே கேஸ் எடுத்துப்போம். ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம இது என்னம்மா சொன்னோம், லைக் வந்து இது ஒரு மவுண்டெயினில் கார் ஏறுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஓகே, இது வந்து கண்டிஷன் நம்ம சொல்லியிருந்தோம். லைக் டயர்லாம் வந்து பக்காவாக இருக்கணும். இது டூர் பர்பஸ்க்காக எனக்கு வேணும், மவுண்டெயின் ஏறத்துக்கும் எதுக்கு டூர் பர்பஸ்க்காக எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, வாரண்டினா நம்ம ஜென்ரல் கேஸில் நம்மளே சொல்லுவோம். லைக் என்னம்மா, லைக் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் ஃப்ரீயாக ரிப்பேர் பண்ணி தரோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்றதுக்காக நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்றதுனால உங்களால் வந்து என்னம்மா ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து கண்டிஷனும் வாரண்டியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம சொன்ன அந்த பெட்ரோல் அந்த இது கெப்பாசிட்டி இருக்குல்ல, 1 லிட்டர் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் போகுன்ற ஒரு கார் எக்ஸாம்பிள் வந்து வாரண்டிக்கு கரெக்டாக இருக்கும். லைக் வந்து இங்கே வந்து கண்டிஷன் கிடையாதான், அது வந்து வாரண்டி கரெக்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் டீலர் வந்து இது தராரு, என்ன சொல்கிறாரு, ஒரு ஓகே நான் வந்து அந்த மாதிரி கார் காட்டுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 20 கிலோமீட்டர் போகாது, 15 கிலோமீட்டர் தான் போகுது. ஸோ இந்த கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வாரண்டி தான். இதில் வந்து நீ ரிஜெக்ட் பண்ண முடியாது காரை. மேபி அவங்க வந்து கிளைம் ஃபார் டேமேஜஸ் கேட்கலாம். எனக்கு வந்து நான் கேட்டது நீங்கள் கொடுக்கல, ஸோ எனக்கு வந்து ஏதாவது காம்பன்சேட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். சரி, ஓகே. ஸோ இதுலேயே வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸு இம்ப்ளைட்லாம் இருக்குது. கண்டிஷன் வாரண்டியில் எக்ஸ்ப்ரெஸ் வாரண்டி
சாரி எக்ஸ்பிரஸ் கண்டிஷன், இம்ப்ளைடு கண்டிஷன்லாம் இருக்குது. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். So condition, so it's essential to the main purpose of the contract, the breach of which gives rise to the நீங்கள் ஞாபகம் வச்சு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். கண்டிஷனுக்கு வந்து கண்டிஷன் ப்ரீச் ஆச்சுன்னா, ப்ரீச்னா என்னது, நீங்கள் சொன்னது அங்கே நடக்கலைன்னா கான்ட்ராக்டை வந்து நீங்கள் ரெப்புடியேட்னா கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் வாரண்டி கேஸில் நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட் உங்களுக்கு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கிளைம் ஃபார் டேமேஜஸ் தான் கேட்க முடியும். ஸோ it's a collateral to the main purpose of the contract, breach of which gives the right to claim for damages, but not to reject the goods and treat the contract as repudiated. So இங்கே வந்து உங்களால் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே நீங்கள் சொன்னது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா யூ கேன் கேன்சல் தி கான்ட்ராக்ட். இங்கே யூ கேனாட் கேன்சல் தி கான்ட்ராக்ட், பட் யூ கேன் கிளைம் ஃபார் டேமேஜஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரமேஷ் இஸ் த லேண்ட்லார்ட்னா ஹவுஸ் ஓனர், ஊ ரெண்ட்ஸ் அவரோட ஹவுஸை வந்து ரெண்ட்டுக்கு டெனன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இங்கே ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. யார்? ஹவுஸ் ஓனர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெனன்ஸும் வந்து ரெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு முன்பணம் வந்து கேஷாக கொடுக்கணும், அண்ட் நாட் இன் செக்ஸ் ஆர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் பிகாஸ் Ramesh thought that the checks and other instruments were subject to clearing and he needed the money upfront on the first day on every month. அதாவது அவர் ரமேஷ் ஏன் இப்படி எங்களுக்கு வந்து எல்லா ரெண்ட்டும் வந்து கேஷாக கொடுத்துருங்க, செக்காக கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாராம். ஏன்னா ரமேஷுக்கு என்ன யோசனைனா, செக்காக கொடுத்தா அது நம்ம பேங்க்கில் போய் போட்டு அது கிளியர் ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். இதே கேஷாக இருந்தால் நம்ம கைக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அதனால வந்து இது ஒரு கண்டிஷனாக அவர் என்ன போட்டிருக்காரு, நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு ரெண்ட் வந்து கேஷில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது வந்து இதை மீறிட்டாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ ஜிபேவோ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், நீங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அவரோட கண்டிஷன் போட்டிருக்காரு, நீங்கள் வந்து என்ன அது வந்து மீறிட்டீங்க. ஓகேவா? ஸோ மகேஷ் வந்து ரமேஷோட டெனன்ட். மகேஷ் வந்து ரமேஷ் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவர். அவர் வந்து டஸ் நாட் பே த அப்ரண்ட் இன் கேஷ் வாட் தென் ரமேஷ் இஸ் வில் வித்தின் த ரைட் டு ரெப்புடியேட் த கான்ட்ராக்ட். ஸோ மகேஷ் வந்து பே பண்ணல, அவர் சொன்ன மாதிரி செக்கில் பே பண்ணல. அதனால வந்து ரமேஷ் என்ன பண்ணலாம், இந்த கேஸில் கேன்சல் த கான்ட்ராக்ட், உங்களுக்கு வீடு தர முடியாதுன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. வாரண்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி entered into a contract with XYZ பெட்ரோல் பம்ப் ஃபார் சப்ளை ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி வந்து XYZ பெட்ரோல் பம்ப் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. எதுக்கு? ஃபார் த சப்ளை ஆஃப் 1000 liters ஆஃப் பெட்ரோல் ஓவர் ஏ 1 year பீரியட். ஓகேவா? 1 yearல வந்து எங்களுக்கு 1000 liters ஆஃப் பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸ்டாண்டர்ட் ஆயில் டிசைடட் டு கண்டினியூஸ்லி செல் த பெட்ரோல் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஓவர் த 1 year. ஒரே வாட்டி அவங்களால 1000 liters கொடுக்க முடியாது, ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொடுத்துமே at the end of the year அவங்களால எவ்வளோமா கொடுக்க முடிஞ்சுது, 800 liters தான் வந்து சப்ளை பண்ண முடியுது. ரிமைனிங் 200 liters ஆஃப் பெட்ரோல் வாஸ் டினைடு பை த பெட்ரோல் பம்ப் as there was no sale. இங்கே வந்து இவங்களே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, பெட்ரோல் பம்ப் 200 எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ஆயில் கேன் நவ் கிளைம் டேமேஜஸ் ஃப்ரம் த பெட்ரோல் பம்ப் as they deserve the same for the பெட்ரோல் பம்ப். அதாவது 1000 liters வேணும் கேட்டிங்க, இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 1000 liters கொடுக்கணுன்றதுக்கு. இப்போ நீங்கள் வந்து 200 liters வேணாம், ப்ரீச் பண்ணுறீங்க. என்னம்மா ப்ரீச் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், ஸோ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு எதாவது சரி பண்ணணும், சரி பண்ணுறதுக்கு காம்பன்சேட் பண்ணுங்கள் டேமேஜஸ்க்கு. ஆனால் உங்கள் கான்ட்ராக்டே வேணாம், நீங்கள் கொடுத்த 800 liters எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 800 liters இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் வச்சுக்கலாம். பட் வந்து இங்கே வந்து சொல்லவே முடியாது கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இங்கே வந்து கண்டிஷனும் வாரண்டியும் நான் சொன்ன மாதிரி மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ், இது வந்து கொலாட்ரல். இது வந்து ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ், எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ். அதாவது நான் சொல்கிற கண்டிஷன் வந்து ப்ரீச் ஆச்சுன்னா எனக்கு இந்த கான்ட்ராக்டே நடக்காது, கண்டிப்பாக கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? வாரண்டி வந்து கொலாட்ரல். கொலாட்ரல்னால் லைக் வந்து
இது வந்து இதுவும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் கிடையாது, கொலாட்ரல்லாம் மெயின் கிடையாது. தென் வந்து அஃபெக்டட் பார்ட்டிங்க என்ன பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாம். ரெப்புடியேட்னா என்னது, ரெப்புடியேட்னா வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இன் தேர் இஸ் எ பிரீச் ஆஃப் கண்டிஷன். பிரீச் இருந்ததுன்னா, பிரீச்னா என்னது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கலை, ஒன்று சொல்லியிருக்கோம் அது நடக்கலை, அது நடக்கிறதுலேருந்து யாரோ பின் வாங்கிட்டாங்க. இங்கே ஒரு அக்ரீடு பார்ட்டி வந்து என்ன பண்ணலாம், டேமேஜ் தான் கெயின் பண்ண முடியும் இன் பிரீச் ஆஃப் வாரண்டி. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரீச் ஆஃப் கண்டிஷன் மே பி ட்ரீட்டட் as a breach of warranty. This would happen where the agreed party is contented with damages only. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அதான் பார்க்க போகிறோம். லைக் வந்து when condition is to be treated as breach of warranty பார்க்க போகிறோம். ஓகே. இங்கே பாருங்க. And then a breach of warranty cannot be treated as a breach of condition. ஓகே. இங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, breach of condition may be treated as a breach of warranty. ஓகே. என்ன சொல்ல வராங்க இதில், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன இருந்தது, breach of conditionனா we have a right to cancel the contract. நம்மளுக்கு ரைட்டு தான், அது கம்பல்சரி கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் நம்மளுக்கு ரைட் என்ன, கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணலாம், ரீஃபண்டு கேட்கலாம். இது வந்து நம்மளோட ரைட்டு. எந்த கேஸில், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில். இன்கேஸ் நான் வந்து கேன்சல் பண்ணாமல் டேமேஜஸ் கேட்குறேன், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி ரீஃபண்டு கேட்காம டேமேஜஸ் கேட்குறேன். ஓகே, என்னோடய கண்டிஷன் நான் வந்து பெரிய மனசு பண்ணி உன்னோட பொருளையே நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு நான் ஒன்று கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து தப்பான பொருளை கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அந்த பொருளையே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து டேமேஜஸ்க்கு மட்டும் மணி கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, அந்த கேஸில் என்ன ஆகிடும், பிரீச் ஆஃப் கண்டிஷன் வந்து பிரீச் ஆஃப் வாரண்டி ஆகிடும். ஏன்னா வாரண்டியில் தான் வந்து நம்ம டேமேஜஸ் கிளைம் பண்ணுவோம், கண்டிஷனில் கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? நான் வந்து பெரிய மனசு பண்ணி கேன்சல் பண்ணாமல் டேமேஜஸ் கேட்குறேன் அப்படின்னா அப்போ என்னமாயிடும், பிரீச் ஆஃப் கண்டிஷன் வந்து பிரீச் ஆஃப் வாரண்டி ஆகிடும். அதே மாதிரி பிரீச் ஆஃப் வாரண்டி வந்து எப்போவுமே வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷனாக நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா பிரீச் ஆஃப் கண்டிஷனில் கேன்சல் பண்ண முடியும், பிரீச் ஆஃப் வாரண்டியில் எக்காரணத்துக்கு ஒன்றும் உன்னால் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது, உனக்கு அந்த ரைட்டே கிடையாது. Then so when condition to be treated as a warranty, section 13 சொல்லியிருக்காங்க, subject to any condition to be fulfilled by the seller, the buyer may waive the condition or waiveனா சரி கண்டிஷனே வேணாம் விட்டுரு அப்படின்னு நானே சொல்லிடலாம். ஓகேவா? லைக் வந்து செல்லர் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், நான் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு பொருள் எடுத்து தரணும், ஆனால் அவர் பண்ணலைன்றப்போ நானே என்ன பண்ணுறேன், அந்த கண்டிஷனை வெயிட் பண்ணுறேன்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ண வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பையர் மே வெயிவ் த கண்டிஷன் ஒரு எலெக்ட் டு ட்ரீட் த பிரீச் ஆஃப் கண்டிஷன் அஸ் பிரீச். அவரே எலெக்ட்னா லைக் வந்து எனக்கு டேமேஜஸ் கொடுங்கன்னு கேட்டாருன்னா என்ன ஆகிடும், நான் டேமேஜஸ் கொடுங்கன்னு கேட்டாருன்னா என்ன ஆகிடும், கண்டிஷன் பிரீச் ஆகிடுது. இப்போ வாரண்ட்டி ஆகிடும், அது வந்து என்ன ஆகிடும், வாரண்ட்டி ஆகிடும். ஏன்னா கண்டிஷனில் நீங்கள் கேன்சல் பண்ணலாம், வாரண்ட்டியில் என்ன பண்ணலாம், வாரண்ட்டியில் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா கிளைம் டேமேஜஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்போ ஒரு கண்டிஷன் ப்ரீச் ஆகிருக்கீங்க, ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க, அது ப்ரீச் ஆகிருக்கு, டேரெக்டாக எனக்கு டேமேஜஸ் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகிடும், கண்டிஷன் வாரண்ட்டிக்கு ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் டு பி ட்ரீட்டட் அஸ் வாரண்ட்டி. தென் ரெமிடிஸ் அவைலபிள் டு த பையர் ஃபார் பிரீச் ஆஃப் காம்படிஷன். ரெமிடிஸ்னால் வேறு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் சொல்யூஷன்ஸ் இருக்குது. பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஆகிடுச்சு, இப்போ பாதிக்கப்பட்டிருக்கார் யார், அக்ரீடு பார்ட்டி வந்து பாதிக்கப்பட்டிருக்கார், அவருக்கு என்னென்ன நம்ம நியாயம் வாங்கி தரப்போகிறோம், அதுதான் வந்து ரெமிடி. ஸோ அஃபெக்டட் பார்ட்டி மே கிளைம் ரீஃபண்ட் ஆஃப் ப்ரைஸஸ், ரிஜெக்ட் த கூட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், ரிஜெக்ட், நீ கொடுத்துட்டு நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க, என்னோடய ப்ரைஸ் அமௌண்ட்டை எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், பிரீச் ஆஃப் கண்டிஷனை பிரீச் ஆஃப் வாரண்டியாக மாற்றலாம். நம்ம சொன்ன மாதிரி டேமேஜஸ் கிளைம் பண்ணால் என்ன ஆகிடும், கண்டிஷன் வாரண்டியாக மாறிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி வந்து கண்டிஷனை நீ வாரண்டியாக மாற்றிட்டேன்னா உன்னால் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் டேமேஜஸை மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? நீ கண்டிஷனை வாரண்டியாக மாற்றிட்ட, எப்படி மாற்றின, டேரெக்டாக வந்து நான் கிளைம் ஃபார் டேமேஜஸ் கேட்டுட்டேன்,
கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாமல், ரீஃபண்ட் கேட்காம, கூட்ஸை திருப்பி கொடுக்காம நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக வந்து கண்டிஷனை அந்த ப்ரீச் ஆனவுடனே, கண்டிஷன் ப்ரீச் ஆனவுடனே கிளைம் ஃபார் டேமேஜஸ் கேட்டுட்டேன். அப்படி என்ன ஆகும், கண்டிஷன் வாரண்டியாக மாறிடும். இந்த கேஸில் உன்னால் வந்து ஒன்ஸ் இது ப்ரீச் ஆஃப் வாரண்டி ஆனதுக்கப்புறம் உன்னால் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. And then no remedy is available when the fulfillment of condition is excused by law by means of impossibility. லைக் வந்து உன்னோட கண்டிஷன் வந்து இம்பாசிபிலிட்டினால ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா, உன்னோட கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பறக்கிற கார் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏரில் பறக்கிற கார் வேணும்னு கேட்குறீங்கன்னா, இட் இஸ் பாசிபிள் ஆஸ் ஆஃப் நவ் டு மேனுஃபேக்சர் தட் டைப் ஆஃப் கார், கண்டிப்பாக கிடையாது. ஸோ தட் வந்து இது இம்பாசிபிள் கேஸ். ஸோ இந்த கேஸில் உன்னோட கண்டிஷன் ப்ரீச் ஆனாலும் உனக்கு எந்த ஒரு ரெமிடியும் கிடையாது. தென் ப்ரீச் ஆஃப் வாரண்டி. ப்ரீச் ஆஃப் வாரண்டினா என்னதுமா, ப்ரீச் ஆஃப் வாரண்டி கண்டிப்பாக வந்து கிளைம் ஃபார் டேமேஜஸ் பட் நாட் டு ரிஜெக்ட் த குட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பையர் மே ஷூ ஃபார் டேமேஜஸ். ஷூனா வந்து என்னம்மா, கோர்ட்டில் கேஸ் போடலாம், இல்லை வந்து சட்டையை பிடிச்சி எனக்கு டேமேஜஸ் கொடுன்னு கேட்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி இம்பாசிபிள்லாம் என்னது, நோ ரெமிடி. ஓகே. தென் இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ். ஓகே, 1 minute. இப்போ வரைக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும்? சரி, யாராவது எனக்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்கள் கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும். ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்கள். கண்டிஷன் வாரண்டியில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். கேக்குதா? ஓகே மேம். ஓகே. So express and implied conditions. ஓகே. என்ன மேம் இது எக்ஸ்பிரஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து என்ன கேட்டேன்னா, எனக்கு சோனி டிவி மாடல் நம்பர் 2062 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒன்று ரைட்டிங்கில் இல்லைன்னா என் வாயால் என்ன சொல்லிட்டேன், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டிஷன் போட்டு சோனி டிவி மாடல் இதுதான் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன, எக்ஸ்பிரஸ் கண்டிஷன். இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிரஸ் கண்டிஷன், ஓகேவா? இம்ப்ளைடு கண்டிஷனாக நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்மளா அச்சீவ் பண்ணிப்போம். என்னமா, நம்மளா அச்சீவ் பண்ணிப்போம். நீ பண்ணுற ஒரு வேலையால் நீ காட்டுற ஒரு ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் உன்னோட பிஹேவியர் அண்ட் தென் நீ பண்ணுற ஏதோ ஒரு ஓகே, நீ பண்ணுறதை வச்சு நானாக வந்து இம்ப்ளைடு லைக் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் என்னது, இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ். ஸோ இம்ப்ளைடு கண்டிஷன்ஸில் மொத்தம் உங்களுக்கு வந்து 9 வருதுன்னு நினைக்கிறேன். 1 minute. ஓகே, நம்ம புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 தான் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ 4 பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். 1 minute. ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். ஒன் மினிட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். ஓகே, கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில்னாலே உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். லைக் வந்து நான் நேற்றே வந்து டைட்டில் பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் என்ன நினச்சிட்ருப்பார், நீங்கள் ஓனர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பார், ஓகேவா? லைக் வந்து
நம்ம வந்து ஒரு கோட் கூட பார்த்தோம், லைக் ஒரு லாட்டின் வேர்ட் கூட பார்த்தோம். அவரோட பொருளை தான் ஒருத்தர் வந்து விற்கிறதுக்கான ரைட் இருக்குது. செல்லர்ன்றவர் ஓனராக தான் இருக்கணும். ஓகேவா? அது நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்து என்னோட ஐபேண்டை கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே. இப்போது கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். டைட்டிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் வந்து ஒய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ஒரு கார் இருக்குது வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஒரு பேமெண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து என்ன நினச்சிட்ருப்பாருமா, ஒய் வந்து என்ன நினச்சிட்ருப்பாரு, டெஃபினட்டாக வந்து ஓனர்னு நினச்சிட்ருப்பாரு. ஒய் வந்து அச்சீவ் பண்ணிப்பார். ஒய் வந்து கார் வாங்கிக்கிறியான்னு கேட்கறதுனால எக்ஸ் என்னமா அச்சீவ் பண்ணிக்கிறார். எக்ஸ் அச்சீவ்டு தட் ஒய் இஸ் ஓனர் அப்படின்னு நினச்சி கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காரு. இப்போது ஆஃப்டர் 6 months ஜெட் எடுத்தவர் வந்து நான் தான் வந்து ட்ரூ ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் என்னம்மா ட்ரூ ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கிட்ட வந்து என்னம்மா பண்ணிட்டாரு, காரை பிடுங்கிக்கிட்டாரு. இப்போது எக்ஸுக்கு என்னம்மா ஆகிடுச்சு, எக்ஸ் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒய்கிட்ட வந்து ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் யார் ஜெயிப்பா, எக்ஸ் தான் ஜெயிப்பார். ஏன்னா இந்த கேஸில் வந்து என்ன இருக்குது, இம்ப்ளைடு கண்டிஷன், அதாவது கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். ஒய் வந்து கேட்டதுனால எக்ஸ் என்ன அச்சீவ் பண்ணிக்கிட்டாங்க, ஒய் வந்து காரோட ஓனர் அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸோட இதில் வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவர் வந்து ட்ரூ ஓனர் கேட்டப்போ கார் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ தட் இப்போ வந்து ஒய் மேலே கேஸ் போட்டு அவர்கிட்ட நம்ம என்ன செலவு பண்ணமோ காருக்கு அதை வந்து திருப்பி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து கண்டிஷன் ஆஸ் டு இதான் வந்து கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஆஸ் டு டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்னா என்னம்மா, லைக் வந்து நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, லைக் வந்து நான் வந்து ஒரு டப்பா ஒரு ஸ்வீட் பாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? 100 கிராம் ஸ்வீட்ஸ் இருக்குன்னு யார் சொல்கிறாரு, செல்லர் சொல்கிறாரு. அப்போது அதை நம்பி நான் வந்து வாங்குகிறேன். அதை வந்து நான் வாங்குறேன்னா நான் வந்து என்ன நினச்சிப்பேன், இப்போ சரி எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணுன்னா நான் என்ன நினச்சிப்பேன், அப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸ்லேயும் 100 கிராம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்வீட் பாக்ஸ்லேயும் ஒரு 100 கிராம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இல்லை. ஓகேவா? ஓகே. 100 கிராம் இல்லைன்னா நான் இந்த செல்லர்கிட்ட போய் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து செல்லர் என்ன சொல்கிறாரோ, என்ன குவான்டிட்டி சொல்கிறாரோ அது வந்து அப்படியே இருக்கணும். ஓகேவா? ஸோ சப்ளையர் வந்து நம்மளுக்கு செல் பண்ணுறாரு இல்லையா, செல்லர் வந்து நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ வந்து அவர் சொல்கிற மாதிரியே தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கேஸ்லேயும் என்ன பண்ணலாம், கண்டிஷன்னாலே நம்ம வந்து கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சப்ளையர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இல்லை சரி இங்கே பாருங்கள், சேல் பை ஒன் மினிட்மா, okay, where there is a contract for sale of goods by description, there is an implied condition that the goods shall correspond with the description. லைக் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிப்பேன், கண்டிப்பாக நான் வாங்குகிற கூட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சேல் பை சாம்பிள்னு வந்துருச்சு. ஓகே. சேல் பை சாம்பிள்ன்றது ஒரு தனி டாபிக்கு. ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனாக ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து சொன்ன மாதிரி
ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து 100 கிராம் ஸ்வீட் இருக்கும் நம்ம சொல்கிறோன்னா அது டெஃபினட்டாக அவங்க கூட்ஸ் நம்ம இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் வாங்கும்போது நம்ம பாக்ஸில் நான் அச்சீவ் பண்ணிப்பேன் அது 100 கிராம் இருக்குன்ட்டு. 100 கிராம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடும். இப்போ கண்டிஷன் பை சாம்பிள், சேல் பை சாம்பிள். சேல் பை சாம்பிள்னால் செல்லர்கிட்டேருந்து நான் ஒரு சாம்பிள் கேட்குறேம்மா. என்ன கேட்குறேன்? சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய வந்து சாம்பிள் கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக் ஷாம்பு யூஸ்வலாகவே இந்த ஷாம்பூஸ் வந்து நிறைய சாம்பிள் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ நான் சாம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு சாம்பிளை நம்பி தான் வந்து மெயின் பொருளை ஆர்டர் போடுறேன். சாம்பிளை நம்பி தான் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பேன், என்ன இம்ப்ளைடு, என்ன அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நான் ஆர்டர் பண்ண போகிற ப்ராடக்ட்டும் இருக்கும். நான் நம்பி தான் என்னம்மா ஆர்டர் பண்ணுறேன். இதை நான் வாயாலலாம் கேட்கல. நான் சாம்பிளாக இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆர்டர் போட்டால் இதே மாதிரி எனக்கு இருக்குமா அப்படின்னு நான் வந்து யாருக்கிட்டையும் கேட்கல. நான் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆர்டர் போடுறேன். நான் வந்து வாங்குகிறேன், பொருள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன், சப்ளையர் வந்து சென்ட் பண்ணுறாரு. பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் சாம்பிள் யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? குவாலிட்டிலையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சாம்பிள் யூஸ் பண்ணது பார்த்தா குவாலிட்டி சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் பல்காக வாங்கும்போது என்னமா இருக்குது, குவாலிட்டி நல்லா இல்லாத மாதிரி தோணுது. ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு இம்ப்ளைடு கண்டிஷன் லைக் வந்து நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். சாம்பிளை யூஸ் பண்ணி நான் மெயின் பொருளை வாங்கும்போது நான் என்ன அச்சீவ் பண்ணிக்கிறேன், இதே குவாலிட்டி இதே மாதிரி இதே அழகாக இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ தான் வந்து இதுதான் வந்து சேல் பை சாம்பிள். ஓகே, இதை பாருங்கள், சேல் பை சாம்பிள் இதுதான். ஓகேவா? வேறு ஏதாச்சும் ட்ரீம் எக்ஸ்பிரஸ் டு த எஃபர்ட். ஓகே. So in case of a contract for sale by sample, there is an implied condition that a bulk shall correspond with the sample in quality. அதாவது நீங்கள் சாம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பல்க் குவான்டிட்டி ஆர்டர் போட்டிங்களே அது வந்து சாம்பிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் எப்படி சாம்பிள் பிடிச்சி போய் வாங்கினீங்களோ அதே மாதிரி தான் அந்த பொருள் இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் பையருக்கு. எதுக்கு? கம்பேரிங் த பல்க் வித் த சாம்பிளையும் நீங்கள் ஆர்டர் போட்ட பொருளையும் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அந்த கூட்ஸ் ஷால் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட். எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? ஓகே, அப்படி இருந்ததுன்னா என்னம்மா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆட் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். ஓகே. The buyer is supposed to satisfy himself about the quality of the goods he purchased, and he also charged with the responsibility of seeing that the goods suit the purposes for which they are purchased by him. ஸோ வந்து அவர் எதுக்காக வாங்கினாரோ அண்ட் தென் அவர் வந்து நம்பி வாங்கியிருக்காரு. இது வந்து என்னம்மா இது வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ பையர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அந்த குவாலிட்டியில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக வாங்குறாரோ அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். லேட்டர் ஆன் இஃப் குட் டஸ் நாட் டர்ன் அவுட் டு பி ஃபார் இஸ் பர்பஸ் த செல்லர் cannot be asked to compensate him. This is based on the famous doctrine of Cavi temper which myth let the buyer of offer. ஓகேம்மா. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. கண்டிஷன் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸில் என்னம்மா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் நம்ம செல்லரையே குறை சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த கண்டிஷன்ஸில் ஃபுல்லாகவுமே வந்து யாரம்மா குறை சொல்கிறோம்? செல்லரை தான் வந்து குறை சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஒன்று மினிட்மா. ஓகே. ஸோ வந்து எல்லா டைமும் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து எல்லா டைமும் வந்து செல்லரை தான் வந்து நம்ம குறை சொல்கிறோம் இல்லையா? இது இருக்குது, கேவிட் எம்டர் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது. கேவிட் எம்டருக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் த பையர் பி அவேர். ஸோ இது வந்து நீங்கள் 1 மார்க்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேவிட் எம்டர் வந்து மீனிங் என்ன? லெட் த பையர் பி அவேர்னா இதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ்னால் எதுக்கான எக்ஸப்ஷன்ஸ்னால் செல்லர் தான் வந்து எப்போவுமே தப்பு பண்ணுறாரு இல்லையா? சில எக்ஸப்ஷன்ஸில் வந்து செல்லர் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் பையர் வந்து அவர்கிட்ட போய் டேமேஜஸோ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுற உரிமையோ இல்லை. ஏன் மேம் அப்படின்னா
சில டைம் பையரும் வந்து கான்ஷியஸாக இருக்கணுமா, லைக் பையரும் வந்து ஃபுல்லாக செல்லரை நம்பியே வந்து கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடாது. பையரும் வந்து என்ன யோசிச்சிருக்கணும், இது கரெக்டு தான் நான் செல்லர் சொல்கிறது, இது நம்மளுக்கு ஒத்து வருமா, இவர் கரெக்டாக சொல்கிறாரா, இல்லை இது நம்மளுக்கு வேணுமா வேணாமான்றதும் பையர் வந்து முடிவு பண்ணணும். ஓகேவா, பையர் வந்து என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். ஓகேவா, ஐ மீன் செக் பண்ணணும். செக் பண்ணக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, பையர்கிட்ட இருக்குது. நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்ம தான் சொல்லிட்டோம்ல செல்லர் அதுதான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக இருந்து அப்புறம் அந்த பொருள் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் போய் யார்கிட்ட கேட்கக்கூடாது, செல்லர்கிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா இது லெட் த பையர் பி அவேர்னா நீ வந்து ஃபஸ்ட்டு அவேராக இருந்துக்கோ, செக் பண்ணு, நீ கேட்டதுக்கு இதுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதான்னு செக் பண்ணு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா செல்லருடைய வேலை பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறது மட்டும்தான்மா. செல்லருடைய வேலை என்ன, செல் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா, ஸோ தட் இங்கே வந்து நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்ததுக்கெல்லாம் வந்து யார் வந்து பொறுப்பாக முடியாது, செல்லர் பொறுப்பாக முடியாது. ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் வந்து கேவி டெம்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து ஒய்ன்றது ஒரு டென்டிஸ்ட்மா, ஒய்ன்றது யாருமா, ஒரு டென்டிஸ்ட்டு. எக்ஸ் வந்து ஒரு டீத்து செட்டு. ஓகேவா, டீத்து செட்டு, பல்லுக்கு அந்த செட்டு போடுவாங்க இல்லையா, அது வந்து வாங்கியிருக்காரு, ஒய்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ஆனால் அது ஃபால்ஸ் செட்டாக வாங்கிட்டார். ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் வாய்க்கு வந்து அது ஃபிட்டாக இல்லை. என்னம்மா, வாய்க்கு வந்து ஃபிட்டாக இல்லை. வாய்க்கு ஃபிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போய் சண்டை போட முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. வையோட வேலை என்ன, சேல் பண்ணுறது. வையோட வேலை என்ன, செட்டு கேட்டால் கொடுத்தேன், அது உனக்கு செட்டு ஆகுதா ஃபிட்டாக ஆகுதா இல்லையான்றது நீ தான் செக் பண்ணி சொல்லணும். ஓகேவா, ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீ தான் செக் பண்ணி சொல்லணும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகாது, லைக் வந்து நீ வையை வந்து லயபிள்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில்னால் யாராவது உங்ககிட்ட ஒரு பொருள் விற்கிறேன்னு வராங்கன்னா நீ என்ன நினச்சிப்ப, அந்த பொருளுக்கான ஓனர் அவர் தான் நினச்சிப்ப. ஆனால் ஃப்யூச்சரில் யாராவது நான் தான் ஒரிஜினல் ஓனர் வந்து கேட்டாங்கன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு அண்ட் தென் உங்களை யார் ஏமாற்றி விற்றாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்டுக்கு வாங்கிக்கலாம். சேல் பை டிஸ்கிரிப்ஷன். சேல் பை டிஸ்கிரிப்ஷன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீட் டப்பாவில் 100 கிராம் ஸ்வீட் இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நீ என்ன நம்பி வாங்குவ, நீ ஏன் அச்சீவ் பண்ணிப்ப, நம்ம வாங்க போகிற ஸ்வீட் டப்பாலையும் என்ன இருக்கும், 100 கிராம் ஸ்வீட் இருக்கும் அப்படின்னு வந்து நீ அச்சீவ் பண்ணிப்ப. ஸோ தட் உன்னோட அசம்ஷனுக்கு அதுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உன் பொருள் இருக்கணும், இல்லைனா நீ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். ஒரு கூட்ஸ் வாங்குற, ஓகேவா, அதோட கூட்ஸோட குவாலிட்டினால நீ வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்றது நீ தான் கண்டுபிடிக்கணும். உனக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, லெட் த பையர் பி அவேர்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையரும் ஸ்டெப் எடுக்கணும். ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அவர் கரெக்டான பொருள் தான் வாங்குறாரா, அவருக்கு இது செட் ஆகுமான்ட்டு என்னமா பையரும் ஸ்டெப் எடுக்கணும். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா சேல் பை சாம்பிள். ஸோ நம்ம வந்து பொருள் வந்து மெயின் பொருள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். அந்த சாம்பிளில் இருக்க குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். இப்போ இந்த சாம்பிளை பேஸ் பண்ணி நம்ம என்னம்மா பண்ணுறோம், ஒரு 100 பொருள் வாங்குகிறோம், 100 பொருள் வாங்குகிறோம். இப்போ நான் என்ன அச்சீவ் பண்ணிப்பேன், சாம்பிள் எப்படி இருக்கோ அதே குவாலிட்டியில் தான் நான் ஆர்டர் போடுறதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அச்சீவ் பண்ணிப்பேன். ஸோ அதே இப்போ ஆர்டர் போட்டு வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, சாம்பிளையும் நான் ஆர்டர் போட்ட பல்கையும் வந்து கம்பேர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். சாம்பிளையும் நான் ஆர்டர் போட்டதும் என்னமா கம்பேர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
அண்ட் தென் நான் சாம்பிள் எப்படி இருக்குன்னு நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதே மாதிரி அந்த நான் ஆர்டர் போட்ட பொருளும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வாரண்டி, ஸோ இம்ப்ளைடு வாரண்டிஸ் வந்து 4 இருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி ஆஃப் குவைட் பொசிஷன். ஸோ குவைட் பொசிஷன் ஓகே, இதுலேயும் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், லைக் இந்த இஃப் அ பையர் இன் எனிவே disturbed from enjoying the quiet possession of goods purchased because of seller's defective title, the buyer can claim damages from seller. It is a warranty that neither the seller shall anybody claiming under a superior title under this authority interfere with the quiet enjoyment of the superior title. Okay, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ வாரண்டி ஆஃப் குவைட் பொசிஷன்னா இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ் வந்து ஒய்க்கு வந்து என்னம்மா ஒரு செகண்ட் ஹேண்ட் ரேடியோ விற்கிறாங்க. செகண்ட் ஹேண்ட் ரேடியோ ஸோ செகண்ட் ஹேண்ட் ரேடியோ விற்கிறாங்க. ஓகே, இப்போ ஒய் கிட்ட அந்த செகண்ட் ஹேண்ட் ரேடியோ இருக்கா, அவர் தான் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு டெய்லி. இப்போ ஒய் வேறு வந்து அது செகண்ட் ஹேண்ட் ரேடியோன்றதுனால ரிப்பேருக்கு வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ரிப்பேருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. ஓகேவா. அந்தேன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் உள்ளே வராங்க. திடீர்னு வந்து போலீஸ் உள்ளே வந்து அந்த ரேடியோவை பிடுங்கிக்கிறாங்க, ரேடியோவை சீஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, சீஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டோலன் ஒன், இது வந்து தெஃப்ட்டு, திருட்டு போன ஒரு ரேடியோ, அது நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஓகேவா. இங்கே வந்து எக்ஸோடைய டைட்டில் என்னம்மா, டிஃபெக்டிவ் டைட்டில். ஓகேவா. இப்போ ஒய் என்ன பண்ணலாம், எக்ஸ் மேலே கேஸ் போட்டு டேமேஜஸ் கிளைம் பண்ணிவிட்டு அலாங் வித் இந்த ரிப்பேருக்கு 100 ரூபாய் நான் செலவு பண்ணேன் இல்லையா, அதுக்கும் வந்து கேஸ் போட்டு கிளைம் ஃபார் டேமேஜஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ கண்டிஷனும் வாரண்டியும் கொஞ்சம் மோராலே சிமிலராக தான் இருக்கும். பட் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. இங்கே வந்து இவர் ஒன்றும் கண்டிஷன் போட்டுலாம் வாங்கலை, வை வந்து எனக்கு இப்படிப்பட்ட ரேடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் ரேடியோ வந்து வாங்கிக்கிறவங்க கேட்குறாங்க. சரி வாங்கிக்கிட்டாரு. இதில் ஒரு 100 ரூபாய் வரை இவர் செலவு பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒய்கிட்ட வந்து ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ அந்த பொசிஷனை என்ஜாய் பண்ண முடியல, அந்த ரேடியோ வந்து யார் பிடுங்கிட்டு போயிட்டா, போலீஸ் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ பையர் இஸ் எனிவே டிஸ்டர்ப்டு ஃப்ரம் என்ஜாயிங். இங்கே டிஸ்டர்ப் ஆச்சா, ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரேடியோ, இனிமேல் அவர் எங்கே என்ஜாய் பண்ணுறது ரேடியோ வச்சு. இன் எனிவே இட் டிஸ்டர்ப்டு ஃப்ரம் என்ஜாயிங் த குவைட் பொசிஷன் ஆஃப் கூட்ஸ். ஸோ அது இனிமேல் அவர் வச்சுக்க முடியுமா, அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பர்ச்சேஸ் பிகாஸ் ஆஃப் செல்லர்ஸ் டிஃபெக்டிவ் டைட்டில். இப்போ நம்ம பார்த்ததுல எக்ஸோட டைட்டில் என்னது, டிஃபெக்டிவ் டைட்டில். இதனால வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா. போலீஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணலாம், பையர் கேன் கிளைம் டேமேஜஸ் ஃப்ரம் த செல்லர். ஓகே. இதுதான் வந்து வாரண்டி ஆஃப் குவைட் பொசிஷன். தென் வாரண்டி ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் என்கம்பரேஷன்ஸ்னால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் முடிஞ்சிருக்கக்கூடாது. எந்த ஒரு அந்த கூட்ஸ்னால எந்த ஒரு அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது, இப்போவும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேவா. ஸோ இட்ஸ் இஸ் இம்ப்ளைடு வாரண்டி தட் கூட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எனி சார்ஜ் ஆர் இன்கம்பரேஜ். சார்ஜ் ஆர் எனி இன்கம்பரேஜ்னால் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும்னு வச்சு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே. எக்ஸு ஒய் இருக்கார். எக்ஸ் வந்து ஐக்கிட்ட வந்து 500 கேட்குறாரு. எதை அடகு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போத்திகேட்டட் ரேடியோ. ஸோ ஹைப்போத்திகேட்டடில் நம்ம சொன்னோம் லைக் வந்து நம்ம பொருளை அடமானம் வைக்க வேணாம், ஜஸ்ட் நம்ம மூவபிள் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து அடமானம் வச்சா போதும். நம்ம வந்து பொருளை வைக்கிட்டே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த கேஸில் ஹைப்போத்திகேட் கேஸில், மார்ட்கேஜில் தான் என்ன பண்ணுவோம், பொருளையும் கொடுத்துட்டு போயிடுவோம். சாரி, பிளட்ஜு கேஸில் தான் என்ன பண்ணுவோம், பொருளையும் கொடுத்துட்டு போயிடுவோம் லெண்டர்கிட்ட. யார் வந்து கடன் கொடுக்குறாரோ அவர்கிட்ட வந்து பொருளையும் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து ஹைப்போதெட்டிகேஷன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் என்கிட்ட தான் இருக்குது, எக்ஸ் கிட்ட தான் இருக்குது. என்ன பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி வச்சுக்கோங்க, ரேடியோ வேண்டாம், வண்டி வச்சுக்கோங்க. ஸோ வண்டி இருக்கா, ஸோ இந்த வண்டியை அடமானம் வச்சு நான் வந்து 500 வந்து வைக்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன்.
ஓகேவா ருபீஸ் சரி 5000 வச்சுக்கோங்க. 5000 வந்து வாங்கியிருக்கேன். இப்போ பொருளும் என்கிட்ட தான் இருக்குது. இப்போது இதை நான் அடமானம் வச்சுருக்கேன்னா இப்போ வைக்கு ரைட் இருக்குது. என்ன ரைட் இருக்குது? எக்ஸ் வந்து அந்த 5000 பே பண்ணலன்னா இந்த வண்டியை விற்கிறதுக்கான ரைட் இருக்குது. அதுக்கான பேப்பர்ஸ் யாருக்கிட்ட இருக்குது? வைக்கிட்ட இருக்குது. இப்போ இதையெல்லாம் சொல்லாமல் நான் மூடி மறைச்சிட்டு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இஜடுன்ற ஒரு பர்சனுக்கு நான் சேல் பண்ணிடுறேன். என்னோட வண்டியை வந்து சேல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன ஆகும்? இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஜருக்கு தெரிய வருது இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து இந்த வண்டி மேலே யார் வண்டி மேலே இவருக்கு வந்து உரிமை இருக்குது வைக்கிட்டு. ஏன்னா இவர் வந்து 5000 கொடுத்துருக்காரு, வண்டி அடமானம் வச்சனால கொடுத்துருக்காரு. ஸோ இது தெரிய வருதுல்ல. ஸோ இது தெரிய வருதுன்றதுனால வந்து என்னது அக்ரீடு பார்ட்டி. ஸோ இந்த கேஸில் என்ன எக்ஸ் மேலே கிளைம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். ஏன்னா நினச்சா இந்த வண்டியை வந்து பிடிங்கிட்டு போயிடலாம் எப்போ எக்ஸ் பே பண்ணலைன்னா. ஸோ ஃப்ரீ ஃப்ரம் எனி என்கம்பரன்ஸ்னால் லைக் வந்து எந்த ஒரு சார்ஜ், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு கேஸ் அது மேலே போடாமல் இருந்துருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டு வாங்குறன்னு கூட வச்சுக்கோங்க. ஏ இருக்கார், பி இருக்கார். ஏ வந்து பி கிட்ட வந்து லேண்டு வாங்குறாரு. ஓகேவா? லேண்டை வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? இப்போ பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அடமானம் வச்சுருக்காரு. பி வந்து பேங்க்கில் அடமானம் வச்சது அந்த லேண்டை யாருக்கு செல் பண்ணுறாரு? ஏக்கு செல் பண்ணுறாரு. இந்த கேஸில் வந்து ஏ வந்து என்னமா அஃபெக்டட் பார்ட்டி. ஏ வந்து பி கிட்ட டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். ஏன்னா பேங்க் நினச்சாங்கன்னா இந்த லேண்டை பிடுங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள். நான் ஒரு வண்டி வாங்குகிறேன். ஓகேவா? அந்த வண்டி வந்து நம்பி வாங்குகிறேன். ஓகேவா? பி கிட்டேருந்து வாங்குகிறேன் ஒரு வண்டி. ஆனால் நாளை பின்ன நான் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி மேலே 3-4 கேஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஃபைன் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு என்னமா இருக்குது? ஃபைன் இருக்குது. ஓகேவா? இந்த கேஸ்லையும் என்ன பண்ணலாம்? நீங்கள் கிளைம் ஃபார் டேமேஜஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து வாரண்டி ஃபார் ஃப்ரீடம் ஃப்ரம் என்கம்பரன்ஸ். எந்த ஒரு லீகல் பிரச்சனை, எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் இருக்கணும். இதுதான் கரெக்ட் வேர்டு, வில்லங்கம். ஓகேவா? So buyer is also entitled to additional warranty that the goods are free from any charge or right of third party. So third partyக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு கூட்ஸ், ஒரு வண்டி, ஏதோ ஒன்று தேர்ட் பார்ட்டிக்கு எந்த ஒரு ரைட்டும் இருக்கக்கூடாது. நாட் டிக்ளேர் ஆர் நோன் டு பி பையர். பையருக்கும் சொல்லலை. இப்போ நம்ம பார்த்த அந்த வண்டி கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து சொன்னாரா லைக் வந்து இந்த மாதிரி அடகு வச்சேன் அப்படின்றது சொல்லலை. ஓகே. So buyer is entitled to claim for damages. Then warranty as to quality or fitness. Okay. So warranty as to quality fitness na நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அது குவாலிட்டியாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். அந்த சேம் டைம் வந்து அது டேமேஜ் ஆகக்கூடாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து லைக் டேஞ்சரஸ் ப்ராடக்டாக இருக்கக்கூடாது. டேஞ்சரஸ் ப்ராடக்ட்னால் வந்து என்னம்மா லைக் வந்து அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வருது, இல்லைனா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகுறோம், இல்லை வெடிச்சிடுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது டேஞ்சரஸ். இல்லை கெமிக்கல் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். லைக் அந்த கெமிக்கலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எதில் யூஸ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அந்த கெமிக்கலுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். என்னம்மா சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். டேஞ்சரஸ் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னால் வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு வேளை வந்து அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து டேஞ்சரஸ் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாமா, நீங்கள் வந்து கிளைம் ஃபார் டேமேஜஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ when a person sells goods knowing that the goods are inherently dangerous, செல்லருக்கு தெரியும் அது டேஞ்சரஸ், அது வந்து டேஞ்சரஸ் டு பையர்னு செல்லருக்கு தெரியும். அப்போ வந்து செல்லர் வந்து சொல்லணும். செல்லர் வந்து என்ன சொல்லணும்? அது டேஞ்சரஸ் சொல்லணும். அண்ட் தென் பையருக்கும் தெரியாது, அதனால் இக்னோர் பண்ணுறாரு. தென் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து பையருக்கு வார்ன் பண்ணணும், இந்த மாதிரி டேஞ்சர் இருக்குன்னு. அதர்வைஸ் he will be liable in damages. ஒரு வேளை செல்லர் வார்ன் பண்ணியும் பையர் வந்து யூஸ் பண்ணி இதாக ஆச்சுன்னா அப்போ வந்து செல்லர் லயபிள் கிடையாது. அப்போ வந்து என்னமா செல்லர் வந்து லயபிள் கிடையாது. செல்லர் வந்து சொல்லணும். ஓகே. வாரண்டி ஆஸ் டு குவாலிட்டி ஃபிட்னஸ்னால்
ஸோ வாரண்டி ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ்னால் லைக் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோமா இங்கேயும் இந்த குவாலிட்டியில் இருக்கும் இத்தனை நாள் வரும் 1 இயர் 2 இயர்ஸ் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்குவோம். ஸோ அது இல்லைனா நீங்கள் வந்து கிளைம் ஃபார் டேமேஜஸ் பண்ணலாம். சரி ஓகே, ஒரு 2 minutes ஐ வில் பி பேக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் கேவி டெம்பர். கேவி டெம்பர்னா நம்ம சொல்லிட்டோம். லெட் த பையர் பி அவர். ஓகேவா, வந்து கேவி டெம்பர் லெட் த பையர் பி அவர்னா பையரும் சில கேசஸில் வந்து கான்சியஸாக இருக்கணும். பையரும் என்னமா சில கேசஸில் வந்து கான்சியஸாக இருக்குது. அவரும் வந்து என்னது ஸ்டெப் எடுக்கணும், லைக் ஒரு கரெக்டான பொருள் வாங்குறதுக்கு. Okay, see here. Principle says that it is for the buyer to satisfy himself from that the goods which is purchasing or of the அவர் வந்து செக் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, நம்ம வாங்கினது கரெக்டான குவாலிட்டி which he requires. So if he buys the goods for a particular purpose, he must satisfy himself that they are fit for that purpose. ஒரு பர்பஸ்க்காக வாங்குறோம், அது வந்து ஃபிட்டாக இருக்கணும், அந்த பர்பஸ்க்கு ஃபிட்டாக இருக்கணும். And then the doctrine of cavi temper is இந்த செக்ஷன் 16ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, செக்ஷன் 16ல இருக்குன்னு சொல்கிறாங்க. And then subject to the provisions of it at being there is no implied warranty or condition for the any particular purpose of goods supplied under the contract of sale. Okay, so quality or fitness க்கு மட்டும் என்னமா no implied warranty or conditions. அதாவது பையரே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இட் இஸ் நாட் அ செல்லர் டியூட்டி டு கிவ் டு த பையர் த குட்ஸ் which are fit for a suitable purpose of a buyer. ஓகேவா, செல்லர் வந்து கூட்ஸ் செல் தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு யார் செக் பண்ணணும்? பையர் தான் செக் பண்ணணும். ஸோ இஃப் ஹி மேக்ஸ் எ ராங் செலெக்ஷன், பையர் ராங் செலெக்ஷன் பண்ணிட்டான்னா ஈ கேனாட் பிளேம் த செல்லர் இஃப் த கூட்ஸ் டர்ன் அவுட் டு பி டிஃபெக்டிவ் ஆர் டு நாட் சர்வ் த பர்பஸ். நீங்கள் எதுக்காக வாங்குனீங்களோ அதுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து செல்லரை போய் ப்ளேம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டெப் எடுத்து வாங்கியிருக்கணும். தென் ஸோ இது வந்து ஒரு கேஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அது என்ன லைக் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஓகே, இங்கே பாரு, ஷாரன் வென்ட் டு பை அ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு போயிருக்காரு. இங்கே ஆரன் வாஸ் த ஓனர் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் காரு விச் கிளியர்லி ஆட் எ டோர் broken. ஓகே, ஷாரன் டிட் நாட் சே எனிதிங் அவுட் ஆஃப்டர் பையிங் த கார். இதை வந்து பார்த்துட்டும் சைலண்ட்டாக இருந்துட்டார். இங்கே செல்லர் சொல்லணும் அவசியம் இல்லைம்மா, நீ உங்களுக்கு கண்ணால் பார்த்தாலே தெரியுது கார் டோர் உடஞ்சிருக்கு அப்படின்னு. செல்லருக்கு என்ன தலையெழுத்தா, இது உடஞ்சிருக்கு அது உடஞ்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் இன்னும் நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி அவருக்கு எப்போ தான் வந்து அவர் சம்பாதிப்பார். ஸோ தட் இந்த கேஸில் வந்து என்னது, செல்லர் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் தான் கண்ணால் பார்க்குறீங்களே காரு, நீங்கள் தான் பார்க்கணும். ஓகே, செகண்ட் ஹேண்ட் காரு அங்கே கிளியராக ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா டோர் broken ஆகிருக்கு தெரியுது. ஸோ ஷாரன் வந்து எதுவுமே சொல்லலை. ஆஃப்டர் பையிங் அ கார், பையிங் பண்ணதுக்கப்புறம் ஷி கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் ஃபார் செல்லிங் த broken கார் வித் த broken door. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க மேலே செல்லர் ப்ளேம் பண்ணுறாங்க. ஒரு broken டோர் உள்ள காரை வந்து நீங்கள் எனக்கு விற்றுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆரன் இஸ் நாட் பவுண்ட் டு காம்பன்சேட் ஃபார் த டேமேஜ் தட் அ கார் விச் வாஸ் ஈஸிலி டிஸ்கவரபிள் ஆர் சீன் பை ஷாரன். அதாவது கண்ணால் உனக்கு நீங்கள் வந்து காரை பார்க்கும்போதே தெரியுது அங்கே வந்து டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி செல்லரை வந்து ப்ளேம் பண்ணலாம்? ஸோ இங்கே வந்து ஷாரன் வந்து ரிவோக் பண்ணுறதுக்கும் ரைட்டு கிடையாது. இந்த ஒரு ரீசனை வச்சு நீங்கள் ரிவோக் பண்ணுறதுக்கும் ரைட்டு கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார் டேமேஜஸ் பண்ணுறதுக்கும் ரைட்டு கிடையாது. ஓகேவா, இருந்தாலும் இந்த டாக்ட்ரின் ஆஃப் கேவி டெம்பருக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பையர் வந்து ஸ்டெப் எடுத்து குவாலிட்டிக்கு இருக்கா செக் பண்ணணும் தான். ஆனால் இந்த கேசஸில் செல்லர் பண்ணுற ஒரு தப்பால் பையர் வந்து பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து டாக்ட்ரின் ஆஃப் கேவி டெம்பர் இங்கே ஒர்க் ஆகாது. அதாவது லெட் த பையர் ஆஃப் பி அவர்ன்றது ஒர்க் ஆகாது. செல்லர் மேலே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றது தான். ஓகேவா, ஃபாலோயிங் எக்ஸப்ஷன் தான். ஓகே, ஒன் மினிட்மா. ஓகே, இது ரீட் பண்ணிக்கோங்க, நான் தனியாக பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுகிறேன். சி
லைக் வந்து எக்ஸப்ஷன்ஸ் டு கேவிட் எம்டர், டாக்ட்ரின் ஆஃப் கேவிட் எம்டர். ஸோ கேவிட் எம்டர்னா என்னது? லெட் த பையர் பி அவர். லைக் எல்லா டைமும் நீங்கள் செல்லரையே குத்தம் சொல்லக்கூடாது, பையரும் ஸ்டெப் எடுக்கணும். லெட் த பையர் பி அவர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் எக்ஸப்ஷன்ஸ்னால் என்னமா, இங்கே இந்த லெட் த பையர் பி அவேர்ன்ற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த கேஸில்? ஃபஸ்ட்டு கேஸில் இன் கேஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷன், in case of misrepresentation by seller. ஸோ வந்து இங்கே வந்து செல்லர் ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. ஸோ மிஸ்ரெப்ரசன்டேஷனை நம்பி பையர் வந்து என்னமா கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறாரு அப்படின்னா, ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை நம்பி போயிருக்காரு. ஸோ இந்த கேஸில் இந்த லெட் த பையர் பி அவர் ஒர்க் அவுட் ஆகாது. தப்பு யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா செல்லர் மேலே தான். ஸோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது யார்? செல்லர் தான். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனாக என்ன சொன்னோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் அது என்ன ஆயிடுச்சு? ஃபால்ஸ் ஆகிடும், இல்லை அன்ட்ரூ ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடும், இல்லை அன்ட்ரூ ஆகிடும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அது என்ன ஆகிடும்? ஃபால்ஸ் ஆகிடும், அன்ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் செல்லர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு ரெப்ரசன்டேஷன், இந்த ரெப்ரசன்டேஷன் செல்லர் என்ன சொல்கிறாரோ அதை நம்பி பையர் போயிருக்காரு அப்படின்னா இந்த கேஸில் லெட் த பையர் பி அவேர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தென் அப்போது என்ன மேம் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? நீங்கள் செல்லர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். மேபி யூ கேன் கேன்சல் த கான்ட்ராக்ட் ஆர் get claim for damages. Net in case of concealment of defect, ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குமா? டிஃபெக்ட்னால் வந்து ஒரு பொருளோட டேமேஜ், நீங்கள் அதை மறைக்கிறீங்க, ஆனால் அது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? லெட் த பையர் பி அவர்னா பையர் பார்க்க வேண்டியதானே, பையர் செக் பண்ணிட்டு வாங்க வேண்டியதானேன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் எக்ஸாம்பிளில் டோர் வந்து ரிப்பேரு ஓப்பனாக தெரியுது, அப்பவும் பையர் வாங்குறாருன்னா அப்போ பையர் மேலே தப்பு. டோர் வந்து என்னமா உடஞ்சிருக்கு, இப்போ பையர் வாங்கினா பையர் மேலே தப்பு. ஆனால் உள்ளே ஏதோ ரிப்பேர்மா, உள்ளே ஏதோ டேமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் காருக்குள்ளே ஏதோ டேமேஜ், இது பையருக்கு தெரியுமா? இது பையருக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ செல்லரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கன்சீல்மெண்ட் ஆஃப் டிஃபெக்ட்னா என்னம்மா? செல்லர் வந்து மறைக்கிறாரு. என்ன டிஃபெக்டோ என்ன டேமேஜோ செல்லர் வந்து என்ன பண்ணுறாரு? மறைக்கிறாரு. கன்சீல்னா மறைக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ பையர் வந்து மேலோட்டமாக ஓகே செக் பண்ணி வாங்கிட்டாரு, வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இப்போ இந்த கேஸில் நீங்கள் பையர் பி அவேர்னு சொல்ல முடியுமாங்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன செக் பண்ணாலும் அந்த டிஃபெக்ட் தெரியாது. ஏன்னா உள்ளே இருக்குது டிஃபெக்ட் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இங்கே என்ன எவ்வளோ செக் பண்ணாலும் டிஃபெக்ட் தெரியாது. Then third point, in case of sale by description. ஸோ இதே பாயிண்ட் திருப்பி அதே பாயிண்ட்ஸ் வரும். லைக் நம்ம இம்ப்ளாய்டு கண்டிஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ சேல் பை டிஸ்கிரிப்ஷன்னா இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. செல்லர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் வந்து அதே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செல் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரி செல் பண்ணலை அப்படின்னா பையர் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சென்ட் பண்ணும்போது யார் வந்து இதை பொறுப்பாக பார்த்துக்கணும்? செல்லர் தான் பார்த்துக்கணும். ஸோ பையர் என்ன பண்ண முடியும்? ஸோ தட் இங்கேயும் வந்து பையர் பி அவேர் என்ற கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தென் one minute. Then in case of சேல் பை சாம்பிள், ஸோ இந்த கேஸ்லேயும் வந்து சாம்பிள் நல்லா இருக்குது, இதை பார்த்துட்டு தான் வந்து நல்லா இருக்குன்னு நம்பி வாங்குறாரு பையர். இந்த கேஸ்லையும் நீங்கள் செல்லர் ஏமாத்தினா பையர் பி அவேர்ன்ற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. தென்
டிஸ்கிரிப்ஷனாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது என்ன என்ன வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பீக்கர் வாங்குவோம். இந்த ஸ்பீக்கர் ஆன்லைனில் வந்து இந்த ஸ்பீக்கர் நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அட் த டைம் ரேடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரைப்னா இந்த பொருள் எப்படிலாம் இருக்கும்ன்ட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்பி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்பி நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா, நான் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கினதுக்கப்புறம் தெரிய வருது இது வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் செட் ஆகுது, வேறு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் வந்து பையர் பி அவேர் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து செல்லர் சொல்கிறத நம்பி தான் வாங்குவோம். செல்லர் தான் நான் வாலண்டரியாக வந்து சொல்கிறாரு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே நான் பொருள் வந்ததுக்கப்புறம் தானே நான் செக் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா சேல் பை சாம்பிள், அண்ட் தென் இதே மாதிரி தான் சாம்பிள் வாங்கியிருக்கோம். சாம்பிளை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை ஆர்டர் போடுறோம். நம்ம என்ன அச்சீவ் பண்ணி வாங்குகிறோம், சாம்பிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஆர்டர் போடுற பொருளும் வரும்ன்ட்டு ஒரு பல்காக ஆர்டர் போடுறோம். இப்போது அந்த பல்க்கு பொருள் வந்து சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, சாம்பிள் நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, அதில் இல்லை அப்படின்னா ஸோ இந்த கேஸ்லேயும் வந்து பையர் பி அவேர்ன்ற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்கே பையர் வந்து ஸ்டெப் எடுத்து சாம்பிளை வாங்கி சாம்பிளை யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, மெயினாக பொருளை வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போவும் செல்லர் மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ இன் கேஸ் ஆஃப் சேல் பை சாம்பிள் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வருதுங்க. நான் சாம்பிளை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பொருள் வேணும்னு தான் நான் ஆர்டர் போடுறேன். அண்ட் தென் நீ டிஸ்கிரைப் பண்ணியிருக்க செல்லர் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதுவும் நான் நம்பி தானே வாங்குகிறேன். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்றப்போ என்ன ஆகும், நம்ம கேஸ் போடலாம். ஐ மீன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைனா கிளைம் ஃபார் டேமேஜஸ் பண்ணலாம். தென் ஃபிட்னஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ். எனக்கு இதுக்கு தான் வேணும், இது யூஸ் பண்ணுறதுக்கு தான் பொருள் வேணும் தெளிவாக வந்து யார் சொல்லிட்டாரு, பையர் வந்து செல்லர்கிட்ட சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாரு, எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி வேணும், இது இது நீங்கள் என்னோடய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயாரித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய ரெக்யர்மெண்ட் இது ஒன்றும் ரெடிமேடு கிடையாது, எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, என்னோடய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, அப்போ அந்த செல்லர் வந்து அவரோட ரெக்யர்மெண்ட் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கு அவருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும். பர்பஸும் அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற பொருள் வந்து அந்த பர்பஸுக்கும் ஃபுல்ஃபில் ஆகணும். ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம், பையர் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே பையர் பி அவேர்ன்றதுக்கு கான்செப்ட் வராது. ஏன்னா அவர் வந்து ஆர்டர் போடுறாரு, லைக் எனக்கு இப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஆர்டர் போடுறாரு. தென் பார்த்தீங்கன்னா மெர்கன்டபிள் குவான்டிட்டி. மெர்கன்டபிள் குவாலிட்டி அப்படின்னா லைக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் நான் நம்புகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். செல்லர் வந்து டிஸ்கிரைப் பண்ணார் இல்லையா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நியாயமான ஒரு குவாலிட்டி இருக்கும் நான் நம்பி தான் வாங்குகிறேன். ஸோ அப்படி நம்பி வாங்கி பையர் வந்து ஏமாந்துட்டார், அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம், செல்லரை போய் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் கேவி டெம்ப்டரில் பையர் போய் செல்லர்கிட்ட போய் சண்டை போட முடியாது. ஏன்னா பையர் வந்து அவேராக இருந்துக்கணும். நம்ம டாக்ட்ரின் ஆஃப் கேவி டெம்ப்டருக்கு அந்த கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம். கார் வாங்க போகிறீங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறீங்க, அது வந்து கார் ப்ரோக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, டோர் வந்து கார் ப்ரோக் ஆகிருக்கு தெரிஞ்சும் நீங்கள் கண்டுக்காத மாதிரி வாங்கினதுக்கப்புறம் செல்லரை போய் ப்ளேம் பண்ணுறீங்க, கார் டோர் உடஞ்ச ஒரு காரை எனக்கு செல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் வந்து செல்லர் எந்த விதத்துலையும் வந்து பொறுப்பாக மாட்டார். ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ்னால் வந்து பையர் வந்து என்ன சொல்கிறது ஜாக்கிரதையாகவே இருந்தாலும் செல்லர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கால் பையர் அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஸோ இந்த கேஸில் லெட் த பையர் பி அவேர் என்ற கான்செப்ட் வராது இந்த கேஸஸில். ஸோ இதில் ஏதாவது வந்து ப்ரீச் ஆச்சு அப்படின்னா பையர் வந்து செல்லரை தட்டை பிடிச்சி கேட்கவோ கோர்ட்டில் கேஸ் போடவோ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணவும் ரைட் இருக்குது. ஓகே,
தென் ஒரு குட்டி கான்செப்ட் பெர்ஃபார்மன்ஸு, ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர், ஆப்ஷன் சேல்ஸு. ஓகே, நம்ம நாளைக்கு கிளாஸில் ஒரு 1/2 அன் ஹவரில் முடிச்சிடலாம். இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.